ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் திரும்பவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற செய்தி என்னவென்றால், பிசாசானவன் எவ்விதமாக குடும்பங்களை உடைக்கிறான் என்பதன் 2வது பாகத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சாத்தானுடைய ஒரு தந்திரம் மட்டுமல்ல, அவனுடைய உற்சாகம் குடும்பங்களை உடைத்து அவன் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான். குடும்பங்களை உடைக்கும்போது அந்த குடும்பங்களெல்லாம் நரக பாதாளத்துக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு ஐக்கியமில்லை, சமாதானமில்லை, சந்தோஷமில்லை. கணவன் மனைவியும் சண்டை போடும்போது பிள்ளைகளுக்கு சமாதானமில்லை, குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு சமாதானமில்லை. மாமி மருமகள் மாமி விதமாக பயங்கரமான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இதற்கு காரணம் என்னவென்றால், வேதம் ஏன் இவர்கள் இப்படி பண்ணுகிறார்கள் என்று நமக்கு எச்சரிக்கிறது. வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வரையில் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். கவனியுங்கள், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பாருங்கள், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன். ஒளியில் இருக்கிறது யார்? தேவனை அறிந்த மக்கள். தேவனை அறியாத மக்கள் எப்போதும் அவர்கள் இருளிலே தான் இருக்கிறார்கள். காரணம் என்றால், அவர்களிடத்தில் வெளிச்சமில்லை. அவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. அவர்கள் சிந்தனைகள் இருளாயிருக்கும், அவருடைய செய்கைகள் இருளாயிருக்கும், எல்லாமும் பாபமாக இருக்கும். ஆனால் வெளியில் அவர்கள் பார்க்கும்போது சிரிப்பார்கள், மற்றவர்களைப் போல தான் அவர்களும் நடந்து கொள்வார்கள். ஆனால் வேதம் விதமாக சொல்லுகிறது, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு விசுவாசி, ஒளியில் இருக்கிறவன் விசுவாசி, ஆலயத்துக்கு போகிறவன், பாட்டு பாடுகிறவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிறவன், பேசிக்கொண்டிருக்கிறவள். ஆனால் இவர்கள் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனிடத்தில் அவர்களுக்கு அன்பு கூற முடியாமல் இருக்கிறது. அப்படி இருக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒளியில் இல்லை. அவர்கள் ஆலயத்துக்கு போனாலும், வேதத்தை வாசித்தாலும், காணிக்கையை கொடுத்தாலும், தசமபாகங்களை கொடுத்தாலும், அந்நிய பாஷைகளை பேசினாலும், ஞானஸ்நானம் எடுத்தாலும், தன் சகோதரனை நீ பகைப்பாய் என்றால், உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால், சகோதரன் என்று சொன்னால் யார்? சொந்த வீட்டிலானாலும் சரி, வெளியில் உள்ளவர்களானாலும் சரி, அப்படி நீ அன்பு கூறாவிட்டால் நீ இன்னும் இருளிலே இருக்கிறாய் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பாருங்கள், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்திலே அந்த மனிதன் ஜெர்மன் மேன். நாங்கள் ஜெர்மனியிலே உள்ள ஸ்டோரியை சொல்லுகிறேன். அந்த ஸ்திரீ கொரியாவில் உள்ள லேடி. இவர்கள் திருமணம் பண்ணி ஒரு மகளும் உண்டு. இவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் அடிக்கடி உண்டாகிக்கொண்டே இருக்கும். அந்த ஸ்திரீ கொரியா ஆலயத்துக்கு போவாள். அந்த மனிதன் ஜெர்மன் சர்ச்சுக்கு போய்கொண்டிருக்கிறார். அப்படி அவர்கள் அந்த வாழ்க்கை நடத்தும்போது அவர்களுக்குள்ளே பிரச்சனை. அந்த மனிதன் ஏதாவது தவறுகள் செய்தால் அந்த ஸ்திரீ மன்னிக்கிறதில்லை. அவள் பயங்கரமாக சத்தம் போடுவாள். ஆனால் தேவன் இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிற பாருங்கள். கர்த்தர் உன் சகோதரன் ஏதாவது தவறுகள் செய்தால் வேதம் சொல்லுகிறது, நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 14, 15 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால்
உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். கவனியுங்கள், மனிதன் ஒரு தவறு செய்தால், உன் சகோதரன் ஒரு தவறு செய்தால், உன் மனைவி ஒரு தவறு செய்தால், உன்னுடைய பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு தவறு செய்தால் உடனே மன்னிக்க வேண்டும். அவன் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, அந்த கசப்பானது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. கவனியுங்கள், ஒருவேளை அவன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை, ஆகவே நான் அவன் பேசின வார்த்தை ஏதாவது ஆத்திரத்தில் கோபத்தில் ஏதாவது பேசியிருப்பான், அதை ஏதாவது செய்திருப்பான், உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த கசப்பு உன்னுடைய இருதயத்தில் இருந்தால் உடனே பிசாசானவன் உன்னுடைய இருதயத்துக்கு நுழைகிறான் என்பதை, நுழைந்து அங்கே தங்கியிருப்பான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இயேசு இதை சொன்னார், மனிதர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் பரலோகத்தில் இருக்கிற தேவனும் உன்னுடைய தப்பிதங்களை நீ தவறு செய்யாமல் நான் தவறு செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ முடியுமா? அப்போது நாம் மற்றவர்களுடைய தவறுகளை நாம் மன்னியாவிட்டால் நம்முடைய தவறுகளையும் பரலோகத்தின் தேவன் மன்னிக்க மாட்டார். அப்படி நம்முடைய தவறுகளை பரலோகத்தின் தேவன் மன்னிக்காமல் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. ஒரு நாள் நம் கண்களை மூடும்போது பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஆப்பிரிக்காவிலே இருந்து ஒரு பாஸ்டர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்தார் பாருங்கள். அவர் ஜெர்மனியிலே வந்து ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே பேசினார். அப்போது அந்த பாஸ்டர் சொல்லுகிறார், ஒரு நாள் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சண்டை வந்ததாம், பிணக்கம் வந்ததாம். அப்போது அந்த ஸ்திரீ பூர்ண கர்ப்பிணியாக இருந்தாள். அவள் இவருடைய கன்னத்தில் அடித்து விட்டாளாம். இந்தியாவில் உள்ள ஸ்திரீகள் புருஷர்களை கன்னத்தில் அடிக்க மாட்டார்கள், ஆனால் ஆப்பிரிக்காவிலே அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவள் கர்ப்பிணியானபடியாலே திரும்பி அவளை அடிக்காதபடி அவர் கோபத்திலும் வருத்தத்திலும் போய் குளிமுறையிலே போய் உட்கார்ந்து கதவை போட்டு கொண்டு இருந்தாராம். அதன் பிற்பாடு இந்த சகோதரி அவருடைய மனைவி போய் அந்த கதவை தட்டி அவரை கூப்பிட்டு, என்னை மன்னியுங்கள், நான் ஆத்திரத்தில் செய்துவிட்டு என்னை மன்னியுங்கள் என்று. ஆனால் அவன் பேசாமல் கதவை திறந்து வெளியே வந்து அவளிடத்தில், சரி நடந்தது போட்டு நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லாமல் பேசாமல் வெளியே போய் கார் எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு யாத்திரையாக எங்கே போனாராம். போகிற வேளையில் வழியிலே அந்த கார் ஒரு பாறையில் மோதி ஆக்சிடென்டில் ஆனது. அதன் பிற்பாடு என்ன நடந்தது என்று சொன்னால், அவருக்கு மயக்கமானது. அப்போது அந்த வழியிலே வந்தவர்கள் அந்த மனுஷனை தூக்கி ஒரு ஆம்புலன்ஸிலே போட்டு, இதற்கிடையில் அவருடைய மனைவிக்கும் செய்து கொடுத்து அவர்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸ் காரிலே அந்த அவருடைய மனைவியும் அந்த அடிபட்டு மயக்கத்தில் இருந்த அந்த மனிதனையும் கொண்டு ஆஸ்பத்திரி போவதற்காக யாத்திரை செய்து கொண்டிருந்தார்கள். போகிற வழியிலே திடீரென அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே அந்த காருக்குள்ளே ஒரு தூதன் தோன்றி இந்த மனுஷனை பார்த்தானாம். உடனே அந்த பாஸ்டர் அந்த தூதனை பார்த்துவிட்டு தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுவதற்கு அந்த மனைவி அப்படியே தட்டினாராம், பாருங்க நான் ஒரு தூதன் நிற்கிறதை பார்க்கிறேன் என்று. அப்போது அந்த தூதன் சொன்னானாம், வாயை மூடினானாம், பேசாதே, உன்னுடைய புருஷனோடு இதை பற்றி பேசாதே என்று. அதன் பிற்பாடு ஒரு சில நிமிடத்துக்குள் அந்த தூதன் வந்து இந்த மனுஷனுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டு அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். அந்த மனிதனானது உடனே அங்கே அந்த காருக்குள்ளே பிணமாய் அங்கே விழுந்து விட்டான். இந்த தூதன் இவனை கொண்டு பரலோகத்துக்கு போய்விட்டார். அதன் பிற்பாடு இந்த மனைவி இவரை கொண்டு ஆஸ்பத்திரியிலே அந்த பிணத்தை கொண்டு வைத்து அங்கே ஆப்பிரிக்காவிலே 3 நாள் அந்த பிணத்தை அங்கே பாதுகாக்கிறார்கள். குழி முறையிலே ரொம்ப குளிரான இடத்திலே பிணங்களை வைக்கிற ஒரு முறைகள் இருக்கிறது. அதை வீடியோவில் நான் பார்த்தேன்.
பல பிணங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் யூரோப்பிய நாடு ஜெர்மனியில் அந்த மாதிரி இருக்குது. சில மாதங்கள் அவர் அந்த பிணங்களை வைத்திருப்பார்கள், கட்டுப்போகாது இருக்கும். அதன் பிற்பாடு அங்கே பரலோகத்திலே போன அந்த மனிதனை அந்த தூதன் கொண்டு போய் அங்கே உள்ள காட்சிகளை எல்லாம் காண்பித்தாராம். அதாவது முதலாவது அங்கே ஏராளமான ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் தேவனை துதித்து ஹல்லேலூயா பாடிக்கொண்டே இருந்தார்களா. அவர் சொல்லுகிறார், ஒரு ஆள் இப்படி கரத்தை உசத்தினா அத்தனை ஆயிரக்கணக்கான எல்லாரும் அப்படியே கரத்தை உயர்த்துவார்களாம் தேவனை துதிக்க. இந்த வலதுகையை உயர்த்தும் போது அதே போல் எல்லாரும் அந்த வலதுகையை உயர்த்தி விதமாக தேவனை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று பாடி துதிப்பார்களா. அவர் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அடுத்து அவர் அந்த தூதன் சொன்னாராம், இன்னும் நான் உனக்கு வேறொரு இடத்தை காண்பிக்கிறேன், என்னோடு கூட வா என்று. அங்கு வேறொரு இடத்தை பார்க்க போனபோது அவர் சொல்லுகிறார், ஏராளமான பெரிய பெரிய அலங்காரமான கட்டிடங்கள், புதிய புதிய கட்டிடங்களை தீர்த்திருக்கிறதாக அவர் பார்த்தாராம். அந்த வீடுகளானது அது வைரத்திலேயா தங்கத்திலேயா, அது என்ன என்ன விதத்தில் அந்த கட்டிடங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியாதான். அவ்வளவு முத்து, பவழம், மரதகம், மாணிக்கம், கோல்டு விதமாக அழகான வீடுகளை அங்கே தீர்த்திருந்ததாம், புதிய புதிய வீடுகள். அப்போது இந்த தூதன் சொன்னான், நான் பார்க்குறாயே இந்த வீடுகளெல்லாம். யோவான் 14வது அதிகாரத்தில் இயேசு சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு வீடை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் அந்த வீடை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை திரும்பவும் என்னிடத்தில் வந்து சேர்த்து கொள்வேன் என்று இயேசு சொன்னார். இந்த வீடுகள் தான் இது, அந்த இயேசு சொன்ன அந்த வீடுகள் தான் இவைகள். இந்த கட்டிடங்களெல்லாம் பூர்த்தியாகி விட்டது. ஆனால் பூமியிலே மனிதர்கள் இன்னும் ரெடியாகாதபடியினாலே இயேசு பூமிக்கு வரவில்லை என்று அவர் சொன்னாராம். அதன் பிற்பாடு இன்னும் நரகத்தை உன்னை காண்பிக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கே நரகத்துக்கு கொண்டு போனார். அப்படியே ரெண்டு பேரும் ஆவியிலே பறந்து அப்படியே போய் கொண்டிருந்தார்களாம். நரகத்தின் வாயில் அடைக்கப்பட்டிருந்ததாம். அப்போது அந்த தூதன் தன்னுடைய கரத்தை கொண்டு இப்படி ஒரு தட்டு போட்ட உடனே அந்த கதவு அப்படியே திறந்ததாம். கதவு திறந்த உடனே அங்கே உள்ளே ஏராளமான ஆத்மாக்கள் அங்கங்கா உட்கார்ந்து ஓலமிட்டு கொண்டிருக்கிறதாம், அழுகையும் வேதனையிலே. ஆனால் அவர் சொல்லுகிறார், அங்கே அதுதான் நரகம், ஆனால் அங்கே தீயை நான் பார்க்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஆத்மாக்களாக இருந்து இரவு பகலாக சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது. அங்கு இருளாக இருக்கிறது, வெளிச்சமே கிடையாது. அதேவேளை ஒரு மூலையிலிருந்து அங்கே ஒரு பாஸ்டர் உட்கார்ந்திருந்தாராம். அப்போது அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டரை கண்டபோது சொன்ன அடையாளம் கண்டு கொண்டாராம், இவர் பாஸ்டர், இவர் அங்கே வந்து விட்டார் என்று. இவர் அந்த இடத்தை பார்க்க வந்தார் என்று அவர் யோசித்தார், விசிட் பண்ணுறதுக்கு. அப்போது அவர் சொன்னாராம், பாஸ்டர் நானும் ஒரு பாஸ்டராக தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய சபையிலே கொஞ்சம் அங்கிருந்த பணங்களை நான் கொஞ்சம் திருடி நான் என்னுடைய காரியத்துக்காக நான் எடுத்து விட்டேன். திடீர்னு நான் இறந்து விட்டேன். எனவே தான் இங்கே நரகத்தில் இங்கே வந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை பூமிக்கு இந்த ஒரு தடவை கொண்டு போங்கள், நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறேன் அப்படி சொன்னாராம். அப்போது அந்த பகுதி தூதன் சொன்னானாம், இது நடக்காத காரியம். இங்கே வந்த பிற்பாடு இங்கே தான் தங்கி இருக்க வேண்டும், இங்கே தான் வேதனைப்பட வேண்டும், காலாகாலமாக இங்கு தான் இருக்க வேண்டும், இங்கு இருந்து கஷ்டப்பட வேண்டும் என்று அந்த தூதன் சொன்னானாம். திரும்பவும் சொன்னானாம் அந்த தூதன் இந்த பாஸ்டரை பார்த்து, இவரோடு கூட போன அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம், நீயும் இங்கே தான் உட்கார வேண்டும், உனக்கும் இந்த இடம்தான் என்று. அப்போது இந்த பாஸ்டர் சொன்னாராம், ஐயா நான் சுசேஷராக இருக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறவன், எனக்கு ஒரு பெரிய சபை இருக்கிறது, நான் ஏன் இங்கே உட்கார வேண்டும்? அது உன்னுடைய மனைவி உன்னை அடித்தாளே, அவள் திரும்ப வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் நீ அவளுக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லை, இன்னும் ஒரு வார்த்தையும் பேசாமல் போய்விட்டாய். ஆகவே நீயும் இங்கே தான் உட்கார வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நீ மன்னிக்காவிட்டால் உன் பரம பிதாவும் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று மத்தேயுவிலே நீ வாசிக்கவில்லையா, நீ பிரசங்கிக்கவில்லையா? ஆகவே உனக்கு இந்த இடம்தான், நீ இங்கே உட்கார வேண்டும் என்று.
அப்படி சொல்லிவிடுத்து அடுத்த நிமிடம் சொன்னாராம், இந்த ஒரு தடவை நான் உனக்கு ஒரு சான்ஸ் தருகிறேன், உன்னை நான் பூமிக்கு அனுப்புகிறேன். நீ இங்கே கண்ட இந்த காட்சிகளெல்லாம் அங்கு பூமியிலே போய் ஜனங்களுக்கு நீ சாட்சியாக சொல்ல வேண்டும். அவ்விதமாக இப்படி ஒரு நரகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, வேதனையான இடம் இருக்கிறது, சந்தோஷமான மகிழ்ச்சியான இடம் இருக்கிறது என்றெல்லாம் நீ அங்கு சொல்லி அந்த ஆத்மாக்களை நீ ஆதாயப்படுத்த வேண்டும், அவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு தடவை நான் உன்னை பூலோகத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த தூதன் சொன்னானாம். அடுத்து இங்கே பூமியிலே பார்க்கும்போது அவர்கள் அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த ஜெர்மனியில் இந்த ரெய்னார்ட் போங்கே என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் அந்த வேளையில் ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்து கொண்ட கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தி கொண்டு இருந்தார். இதெல்லாம் வீடியோவில் காண்பித்தார்கள் ரெக்கார்ட் பண்ணி. அப்போது இந்த 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 பாஸ்டருடைய மனைவி, அவளுக்கு ஒரு வசனம் கிடைத்தது. அதாவது, நான் விசுவாசித்தால் நான் என்னுடைய கணவன் உயிரோடு கிடைப்பார் என்று சொல்லி அவள் அவ்விதமாக ஜபித்து கொண்டு கொஞ்சம் பேரை சேர்த்து வைத்து இந்த பணத்தை கொண்டு அந்த ஊழியக்காரருடைய அந்த மீட்டிங்கிலே வைக்க வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொண்டாள். அப்படி அந்த மீட்டிங்கிலே வைத்தால் என்ன நடக்கும்? ஒரு அற்புதம் நடந்து அந்த ஊழியக்காரர் ஜபிக்கும்போது என்னுடைய கணவன் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி இந்த பிணப்பட்டி அங்கு கொண்டு வைப்பதற்காக இவள் அழுது கண்ணீரில் அழுது அவளுடைய அழுகை தாங்க முடியாதபடி அந்த பிணப்பட்டியை வேலைக்காரர்கள் ஒரு காரில் வைத்து அந்த கன்வென்ஷன் மீட்டிங்குக்கு கொண்டு போனார்களாம். அப்போது போகிற வழியிலே போலீஸ் இதை செக் பண்ணுறதான், காரை செக் பண்ணின பிற்பாடு இதை பிணப்பட்டி இதை அங்கே கொண்டு போக முடியாதுன்னு தடை பண்ணினதான். அப்போதும் அவள் அழுது அவளுடைய அழுகை தாங்க முடியாமல் திரும்பவும் விட்டார்களாம் அந்த போலீஸ். அதன் பிற்பாடு அந்த கன்வென்ஷன் நடக்கிற இடத்திலே இந்த பணத்தை பட்டியை கொண்டு வைத்தால் ஜனங்கள் பயந்து விடுவார்கள் என்று சொல்லி பக்கத்தில் உள்ள ஒரு ஆலயத்திலே ஒரு ரூமிலே, ஆலயத்தில் பல ரூமுகள் இருக்கிறது, ஒரு ரூமிலே கொண்டு வைத்து ஒரு கூட்டம் பேர் அங்கு நின்று அங்கே ஆடி பாடி பாடி ஸ்துதித்து ஜபித்து கொண்டே நின்றார்கள். அந்த பணத்தை அங்கே ஒரு டேபிளுக்கு மேலே வைத்திருக்கிறது, ஒரு பெரிய டேபிள் வைத்து அப்படி ஜபித்து கொண்டிருந்த வேளையில் திடீர்னு அந்த பெட்டியில் இருந்த மனிதன் எழும்பி அப்படி உட்கார்ந்தான். பாருங்கள், எழும்பி உட்கார்ந்து இப்படி பார்க்குறான். பார்த்து விட்டு அவன் கேட்குறான், என்னுடைய நோட்புக்கும் பென்சிலும் தாருங்கள் என்று. ஏனென்றால் அங்கே பரலோகத்திலே அந்த தூதன் ஒரு நோட்புக்கும் பென்சிலும் கொடுத்தான், நீ காண்பைகளெல்லாம் எழுதுன்னு. அவன் யோசித்து கொண்டிருந்தான், நான் இப்போது இங்கேயும் பரலோகத்தில் தான் இருக்கிறேன் என்று. அதன் பிற்பாடு அந்த பெட்டியிலிருந்து அவனை தூக்கி அந்த பணப்பட்டியிலிருந்து வெளியே விட்டார்கள். அவன் இந்த காரியத்தை சொல்லுகிறான். அப்படி என்றால் அவன் சொல்லுகிறான், நாம் பூமியிலே ஒருவர் செய்த தவறை நாம் மன்னியாவிட்டார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் மன்னிக்க மாட்டார் என்று. இதை நான் வீடியோவில் கண்டது மட்டுமல்ல, இந்த வீடியோ டிவிடி என்னிடத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பெர்லினில் அவர் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கில் அந்த பாஸ்டர் தானே பேசின சாட்சியை நான் கேட்டேன். அது மட்டுமல்ல, மத்தேயு 5:22 முதல் 24 வரையில் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் ஏரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகல். அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனோடு உனக்கு ஒரு ஐக்கியம் இல்லாவிட்டால், உன்னுடைய சகோதரனோட வெறுப்பு இருந்தால், முதலாவது அவனோடு ஐக்கியப்படு. ஒரு ஹார்மோனி லைஃப், உன்னுடைய மனைவி இடத்தில் ஆனாலும் சரி, உன்னுடைய கணவனிடத்தில் ஆனாலும் சரி, உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஆனாலும் சரி, உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் ஆனாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனிடத்தில் ஆனாலும் சரி, ஒரு சத்துருக்கள் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இதை கணக்காகிறதில்லை, இதை வகை வைக்கிறதே இல்லை.
ஆனால் இவ்விதமாக நாம் மற்றவர்களுடைய தவறை மன்னிக்காமல் இருந்தால் நாம் நேராக நரகத்துக்கு போகிறோம் என்கிற ரகசியத்தை அவர்கள் அறிகிறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னித்து விட்டு காணிக்கையை கொண்டு நீ ஆலயத்தில் வைக்க வேண்டும். முதலாவது உன்னுடைய சகோதரனிடத்தில் உனக்கு ஐக்கியமில்லை, ஒப்புரவில்லை என்றால் வழியிலே காணிக்கையை வைத்துவிட்டு நீ போய் முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாகி திரும்ப வந்து காணிக்கை செலுத்து. ஒப்புரவாகாமல் இந்த காணிக்கை அங்கே செலுத்தினால் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீ 1,00,000 ரூபாய் கொண்டு ஆலயத்தில் வைத்தாய், அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே தான் சொல்கிறார் இயேசு, வழியிலே அந்த காணிக்கையை நீ வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. இதை நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இந்த காரியத்தில் நாம் இருக்க வேண்டும், மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் வேறொரு வசனத்தை கூட தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23 முதல் நான் வாசிக்கிறேன். மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். பாருங்கள், இங்கு இயேசு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சந்தேகப்படாதபடி இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் அப்படியே நடக்கும். இந்த நோய் சுகப்படட்டும் என்று நீ ஜெபித்தால் அப்படியே நடக்கும். ஆனால் முதலாவது யாரிடத்திலாவது உனக்கு கட்டுகள் இருக்கிறதா, விரோதம் இருக்கிறதா, வைராக்கியம் இருக்கிறதா, எரிச்சல் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு நீ போய் ஜபித்தால்தான் அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த ஜபம் கேட்கும். அல்லாவிட்டால் அந்த ஜபம் கேட்கப்படாது என்று தேவன் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் அவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். பாருங்கள், மனிதன் எந்த தவறுகளை செய்தாலும் அதை நாம் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் ஜெர்மனியில் இருக்கும்போது தான் ஒரு குடும்பம் விதமாக சண்டை சச்சரவுகளிலே இருந்தது. ஒரு கொரியாஸ்திரி, அந்த மனுஷன் ஜெர்மன் மேன். இவர் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் தர்க்கம் வந்தது. அப்போது அவர்கள் எங்களை கூப்பிட்டார்கள். நாங்கள் பல குடும்பங்களிலே போய் விதமாக அங்கே பிரச்சனைகள் இருந்தால் 2 பேரிடத்திலும் நீ செய்த தவறு, அவனுடைய குற்றத்தை பார்த்து நீ செய்த தவறு, அந்த தவறை விட்டுவிட்டு நீங்கள் ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லும். அதுபோல் அந்த புருஷனிடம் நீ செய்த காரியங்கள் இவைகள் தவறான காரியங்களை நீ விட்டுவிட்டு நீங்கள் ஐக்கியமாக நீங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் அவ்விதமாக வாழ்ந்து அவர்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய குற்றங்களை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். பாருங்கள், எனக்கு தெரியும் ஒரு சில குடும்பங்களிலே அவர்களுக்கு பயங்கரமான பிரிவினை வந்தது. அவர்கள் டைவர்ஸ் பண்ண வேண்டும் என்ற நிலையிலே வந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்தபோது அவர்கள் திரும்பவும் ஐக்கியமாகி ஒன்றாக சேர்ந்து திரும்ப அவர்கள் குழந்தைகளை பெற்று அவ்விதமாக மனமகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த ஸ்திரீ, அந்த கொரியா ஸ்திரீ, அந்த ஜெர்மன்காரன் செய்த தவறுகளை மன்னிக்காமல் மிகுந்த கோபத்தோடு அங்கு நாங்கள் ஒரு நாள் அங்கு போகும்போது அவள் அங்கு பயங்கரமான கோபத்தோடு அவனோடு சீறிக்கொண்டிருந்தாள். ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்?
அவர்கள் ஆராய்த்து போகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், காணிக்கையை கொடுக்கிறார்கள். ஆனாலும் தன்னுடைய புருஷன் செய்த தவறை அவளால் மன்னிக்க முடியவில்லை. அதன் பிற்பாடு அவள் கேட்டுக்கொண்டால் அந்த சர்ச்சில் உள்ள ஒரு மூப்பரிடம் கேட்டாள். அந்த மூப்பர் அங்கே வீட்டு கூட்டங்களெல்லாம் நடத்துவார்கள். அப்போது அந்த மூப்பரிடம் அவள் கேட்டுக்கொண்டால், என்னுடைய கணவன் இந்த வீட்டை விட்டு வெளியே எங்காவது போய் ஒரு ரூம் எடுத்து அவர் சுமார் ஒரு 6 மாதம் வேறொரு கட்டிடத்தில் தங்க வேண்டும். இந்த வீட்டில் நான் தனியாய் தங்குவேன். இவன் இங்கு இருக்கும்போது எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி அவ்விதமாக அவள் பயங்கரமாக சண்டை போட்டாள். அப்போது இந்த மனிதனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவளை அடிக்க முடியாது, அவளிடத்தில் கோபப்பட முடியாது. எனவே அவன் ஒரு கிறிஸ்தவன், அவன் இயேசு அறிந்தவன், ஆராதனைக்கெல்லாம் போகிறவன். அவன் நேராக போய் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே அங்கே போய் அட்மிட் பண்ணினான். அங்கே போய் அட்மிட் பண்ணி சில வாரங்கள் அங்கே தங்கியிருந்தான். அதன் பிற்பாடு இந்த ஸ்திரீ அவனை பார்க்க போனாள். பார்க்க போய் திரும்பவும் 2 பேரும் ஐக்கியமானார்கள். அவ்விதமாக அவர்கள் இன்றைக்கு ஐக்கியமாக சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் ஒருவரிட செய்த தவறை ஒருவர் மன்னிக்காவிட்டால் தேவன் நம்முடைய தவறுகளை மன்னிக்க மாட்டார். அதே போல் திருவிருந்தெடுக்க போகிறதற்கு முன்னாலே ஒருவர் செய்த தவறை மற்றவன் மன்னியாமல் இருதயத்தில் ஏதாவது ஒரு கசப்பு வைத்துக்கொண்டு திருவிருந்தெடுத்தோமானால் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் தீராத நோயினாலே கஷ்டப்படுவார்கள், அநேகருக்கு மரணமும் சம்பவிக்கும். மிகுந்த ஜாக்கிரதையோடு இருங்கள். திருவிருந்து எடுப்பதற்கு முன்னாலே யாரிடத்திலாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஐக்கியமாகுங்கள். ஐக்கியமாகிவிட்டு அதன் பிற்பாடு போய் நீங்கள் திருவிருந்து எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த கசப்பான இருதயத்தோடு இயேசுடைய இரத்தத்தை நீங்கள் அசுத்தமாக்கினால், திருவிருந்து எடுத்தால் உங்களுக்கு பயங்கரமான நோய்கள், தீராத நோய்கள் வரும், அகால மரணமும் சம்பவிக்கலாம். ஆகவே நான் உங்களுக்காக இப்போதும் ஜெபிக்கிறேன். இந்த காரியங்களில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் கேட்ட வசனத்தின்படி, கேட்ட செய்தியின்படி, நாம் கேட்ட வசனத்தின்படி வாழ்வோம் என்றால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பான பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் சுவாமி பல ரகசியங்களை பற்றி நாங்கள் தியானித்தோமப்பா. இதோ இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்கள் மேலும் மகிமையின் தேவனே உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய சமாதானம் இவருடைய குடும்பத்தில் வருவதாக, அந்த குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எரிந்து போவதாக. அந்தகாரம் அந்த குடும்பங்களில் தங்கியிருந்தால் இயேசுவின் நாமத்தில் அது அந்த குடும்பத்தை விட்டு மாறி போகட்டும் சுவாமி. இவர்கள் ஒருவர் மன்னிக்கும் ஒரு இருதயம் இன்று முதல் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேனப்பா. யாரிடத்திலாவது குற்றங்கள் நான் மன்னிக்காத குறை இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக தகப்பனே இவர்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுப்பீராக சுவாமி. யாரிடத்திலாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால், ஏதோ மன்னிக்காத சுபாவம் இருந்தால் அவர்கள் மன்னிக்கும்படி சுத்த இருதயத்தை கொடுத்து இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்க தங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக, இருதயத்தை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட பிதாவே ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே இவர்களுடைய தேவைகளை சந்தித்தள்ளும், புதிய இருதயத்தை கொடும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் சம்பத்தெல்லாம் அவருடைய குடும்பத்திலே தொடர்ந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. நோய் துன்பங்கள் பிசாசின் கட்டுகளாக எரிந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிதாவே நீர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. வரும் நாட்களில் இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வாதம் நிறைந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையும் எல்லா கனவும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த டிவிடி தொடர்ந்து உங்களுக்கு காண விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த டிவி ஆஃபீஸிலிருந்து வாங்கி இந்த செய்தியை கேளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.